2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். சமத்துவ பொங்கல் விழாவில் சிலம்பம் சுற்றிய ஸ்டாலின். சென்னை கொளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஆகியோர் பங்கேற்றனர். முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், சென்னை மேயர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிய ஸ்டாலின் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறினார். அங்கிருந்த சிலம்ப கம்பை வாங்கி சிலம்பம் சுற்றி அசத்தினார். தமிழக மக்கள் நலமுடன் வாழ திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வரும் தேர்தலில் 200 இடங்களில் திமுக வெல்லும் என கூறினேன். ஆனால் தற்போதுள்ள நிலையை பார்த்தால் 200 இடங்களை கடந்து வெற்றி பெறுவோம் என தோன்றுகிறது என ஸ்டாலின் பேசினார். தலவிருட்சம் மரத்தில் தர்கா கொடி, கோர்ட் அதிரடியால் போலீஸ் வழக்கு. குன்றம் சர்ச்சையில் புது திருப்பம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரி ராம ரவிக்குமார் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். கோயில் நிர்வாகம் கோர்ட் உத்தரவை நிறைவேற்றவில்லை. ராம ரவிக்குமார் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலின் தலவிருட்சமான கல்லத்தி மரத்தில் தர்காவைச் சேர்ந்தவர்கள் கொடியேற்ற எப்படி அனுமதித்தீர்கள்? கொடியேற்றியது தெரியுமா தெரியாதா? உங்களிடம் அனுமதி பெற்றார்களா என நீதிபதி கோயில் நிர்வாகத்தினரிடம் கேட்டார். அதற்கு தர்காவைச் சேர்ந்தவர்கள் தங்களிடம் அனுமதி பெறவில்லை என கோயில் நிர்வாகத்தினர் பதிலளித்தனர். கோயில் நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மனுதாரர் ராம ரவிக்குமார் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். கல்லத்தி மரத்தில் கொடியேற்ற அனுமதித்த இந்து அறநிலையத்துறை அறங்காவல் குழுவினர் மற்றும் உதவி ஆணையர் சத்யபிரியா மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராம ரவிக்குமாரின் புகாரை அடுத்து கோயில் நிர்வாக அதிகாரி சத்யசீலன் திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ளது. இங்கு சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு தர்கா நிர்வாகத்தினர் கல்லத்தி மரத்தின் உச்சியில் கொடி கட்டியுள்ளனர். அந்த மரம் மற்றும் அந்த பகுதி முழுவதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தம். அங்கு அனுமதியின்றி கொடி கட்டியது சட்டவிரோதம். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் அனுமதியின்றி அத்துமீறி கோயிலிடத்துக்கு சென்றது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் தர்கா தரப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜய் பிரச்சார வாகனத்தில் CBI சோதனை ஆரம்பம். கரூர் தாவேக்க கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பான வழக்கை CBI விசாரிக்கிறது. தாவேக்க மூத்த நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இறந்தவர்களின் குடும்பம், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகில் இருந்த கடை உரிமையாளர்களிடமும் விசாரணை நடந்தது. அடுத்த தாவேக்க தலைவர் விஜய் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என CBI சம்மன் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் விஜய் பிரச்சார வாகனத்தை CBI அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பனையூரில் இருந்து கரூர் எடுத்து சென்ற CBI அதிகாரிகள் அதில் சோதனை நடத்தினர். விஜய் பிரச்சார வாகனத்தின் டிரைவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பமே அசத்தல். ஒரே ராக்கெட்டில் 8 வெளிநாட்டு செயற்கைக்கோள் ஏவும் இஸ்ரோ. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ ஏவுதளத்தில் இருந்து வரும் ஜனவரி 12 PSLV C-62 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் முயற்சி வெற்றிகரமாக அமைய வேண்டி இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகள் குழுவினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழிபட்டனர். ஜனவரி 12 அன்னைக்கு காலையில் 10:17 PSLV 62 AOD மூலம் EOS N1 செயற்கைக்கோளும் அது கூட 15 கோ பாசஞ்சர் செயற்கைக்கோள்களும் PSLV C-62 AOD மூலம் ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து விண்வெளிக்கு போலார் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட்டில் அனுப்ப திட்டமிட்டிருக்கோம். இது இந்த ஆண்டு 2026 உள்ள முதல் ராக்கெட் லான்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 8 வெளிநாட்டிலேருந்து 8 செயற்கைக்கோள்கள் இருக்குது. இதுவரை நம்மளுக்கு தெரியும் 434 செயற்கைக்கோள்கள் 34 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த 8 சேர்த்து பார்த்தீங்கன்னா 442 செயற்கைக்கோள்கள் 34 நாடுகளுக்கு நம்ம அனுப்புவோம். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்
எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS N1ன்னு சொல்லுவோம். அது அதில் வந்து ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமரா இருக்குது. இது வந்து மெயினாட்டு பார்த்திங்கன்னா இந்த பூமியை படம் எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு செயற்கைக்கோள், ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸுக்கு உள்ள செயற்கைக்கோள். சார் எந்தெந்த நாட்டோடைய இது இப்போ அனுப்பிச்சிருக்கோம்? இப்போ நம்ம அனுப்புறதுல வந்து பிரேசில் இருந்து இருக்கு, யூகேல இருந்து இருக்கு, யூகே, பிரேசில், நேபாள் அண்ட் பிரான்ஸ். ஸோ அவங்களுக்கான பயன்களை நம்ம தான் இல்லை, அவங்களுக்குள்ள செயற்கைக்கோள்களை நம்ம அனுப்புகிறோம். அந்த செயற்கைக்கோள்களோட பயன்கள் வந்து அவங்களுக்கு பயன்படக்கூடிய ரீதியில் இருக்கும். அதனால நமக்கு எந்த பயன் வரும்? அதில் நம்ம அனுப்புவது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை பார்த்தீங்களா? ஆமாம் சார். குலசேகரப்பட்டினத்தில் வந்து 2வது வந்து ஏவுதளம் உள்ள வேலைகள்லாம் நல்ல மும்முரமாட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு டிசம்பர்ல வந்து நாங்க வந்து அங்கிருந்து ராக்கெட் அனுப்புறதுக்கு திட்டமிட்டோம். ரேகை விழுமா விழாதா? ரூபாய் 3000 வாங்க போனவர்களுக்கு அதிர்ச்சி. ரேஷன் கடைகளில் மக்கள் கொந்தளிப்பு. தமிழக ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு 2.22 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, 3000 ரூபாய் ரொக்கம், வேட்டி, சேலை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. தினமும் ஒரு கடையில் காலை மாலையில் தலா 100 முதல் 150 கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு ஏற்ப கார்டுதாரர்களும் காலை ரேஷன் கடைகள் திறப்பதற்கு முன் சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பல கடைகளில் சர்வர் பாதிப்பால் VOS கருவிகள் இயக்க வேகம் மிகவும் குறைவாக இருந்தது. இதனால் விரல் ரேகையில் ஆதார் சரிபார்ப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டதால் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் பொறுமை இழந்து பல இடங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் மக்களிடையே வாக்குவாதம் உண்டாகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கிய முதல் நாளே பல கடைகளில் VOS கருவிகள் சரிவர செயல்படவில்லை என ரேஷன் ஊழியர்கள் சொல்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சர்வர் பாதிப்பு என்றனர். புகார் மையத்தில் தொடர்பு கொண்டால் சிரமத்திற்கு வருந்துகிறோம் என தகவல் வருகிறது. கருவியை தொடர்ந்து இயக்கியும் வேகம் குறைவாகவே செயல்படுகிறது. இதனால் ஒருவரின் விரல் ரேகை பதிவு செய்து முடிக்க 10 நிமிடம் மேலாகிறது. இதனால் கார்டுதாரர்களுக்கு பொருள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. காலை 6 மணிக்கே கடையை திறந்து பரிசு தொகுப்பு வழங்க உத்தரவு வந்துள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். ஒரே சமயத்தில் பலருக்கும் விரல் ரேகை பதிவு செய்வதால் சர்வர் வேகம் குறைகிறது. சர்வரின் திறன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறினர். ஜனவரி 9 மாலை வரை 84.77 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. கார்டுதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கம் என மொத்தம் 2543 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 1.38 கோடிதாரர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது. இன்று கரையை கடக்கும் காற்றழுத்தம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதுகுறித்த வானிலை மையத்தின் அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கையில் திரிகோணமலை, யாழ்ப்பாணம் இடையே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும். தெற்கு கேரள கடலோர பகுதிகள், அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் இன்று பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.